அனைவருக்கும் வணக்கங்க. நான் வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். இன்றைய பதிவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பெரும்பாலான இடத்துல மழை கிடைக்காம போரும் கிணறும் வறண்டு போன ஒரு நிலை இருக்குங்க. புதிதாக கிணறு தோண்டலாமா, ஆழப்படுத்தலாமா, அல்லது போர் குழியை இன்னும் கூட போடலாமா, அல்லது புது போர் போடலாமா அப்படிங்கிற பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுடைய பயிர்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோடு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்ட விவசாயிகளிடையே காணப்படுதுங்க. முக்கியமாக இந்த வண்டல் மண் அடித்தல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஒரே ஒரு முக்கியமான செய்தி சொல்லணுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டுப்பகுதி மாவட்டங்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செம்மண் சரளை, மணல், பெருவெட்டு, வண்டல் மண் இது மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் முடிந்த அளவுக்கு நம்ம இந்த வண்டல் மண்ணை கண்டிப்பாக பயன்படுத்தணுங்க. இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களில் இருக்கக்கூடிய தேங்கின பல்வேறு பகுதிகளிலேருந்து பாறை தூள் உடஞ்சி நகர்ந்து சேர்ந்த ஒரு மண் தான், புது மண் தான் வண்டல் மண். அது பார்க்க எப்படி இருக்கும்? எடுத்தால் பொலன்னு இருக்கும், கொஞ்சம் களித்தன்மையோடு இருக்கும். இது நம்மளுடைய மண்ணுக்கு மிகவும் சிறந்தது. இது என்ன செய்யும் அப்படின்னா, ரொம்ப பொடி மண்ணாக இருக்கிறதுனால நம்மளுடைய பெருவெட்டு மண் இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலத்தில் மண்ணுக்கு உள்ளே போய் அந்த இடைவெளியிலலாம் தங்கிக்கிறதுனால குறைந்த தண்ணீர் நீங்கள் கொடுத்தீங்கனாலே வேர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. ரெண்டாவது, புது மண் அப்படிங்கிறப்ப அதில் முக்கியமாக சாம்பல் சத்தும் கால்சியம் சத்தும், இன்னும் சொல்ல போனால் பாஸ்பாரிக் அமிலம் அதில் அதிகமாக இருக்குங்க. அப்போ அது ஒரு புது பயிரோட வளர்ச்சிக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதாவது நிலத்தை புதுசாக நீங்கள் தயார் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே பயிர் வைத்திருக்கக்கூடிய நிலமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நிலங்களில் இந்த மண்ணை தூவிக்கலாங்க. இதுக்கு முன்னாடி அந்த குளத்தை போய் ஆய்வு செஞ்சுக்கலாம். அது பார்க்க தரமான மண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அரசாங்கத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்தோம்னா உங்களுக்கு எவ்வளவு மண் எடுக்கணும் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா, பொதுவாக செம்மண் சரளை, மணல் அல்லது பெருவெட்டு கரிசல் மண் இதெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் 6 டிராக்டர் லோடுலேருந்து 10 டிராக்டர் லோடு இருந்தால் போதுங்க. அளவுக்கு மீறி போடக்கூடாது. தரம் தெரியாமல் நம்ம போட்டு நம்ம மண்ணையும் ரொம்ப களித்தன்மையாக கெடுத்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு 10 டிராக்டர் லோடு போதும். அதை எல்லா பக்கமும் பிரித்து தூவி விட்டுட்டு ஒரு தடவை உழவு ஓட்டிட்டோம்னாலே மண் சிறப்பாயிடும். சரிங்களா? இந்த காரியத்தை உடனடியாக செய்யுங்க. வண்டல் மண் பெறுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை அலுவலகம் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உடனடியாக இதை செய்யுங்க. வரும் மழைக்காலம் அக்டோபர் 15 அல்லது 20 தொடங்கும் அப்படிங்கிறனால அதுக்கு முந்தின காலத்தில் இதை எடுத்துகிட்டு இந்த சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய நிலத்தில் பரப்பி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்யுங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நன்றிங்க.